ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சுகந்தானே ஃப்ரெண்ட்ஸ். கோலம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸ் பொரியல், கேரட் பொரியல், அப்புறம் முருங்கைக்காய் பொரியல். என்னம்மா சிலிண்டர் தட்டுப்பாடான நேரத்தில் இத்தனை விதவிதமாக சமைச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நான் இன்றைக்கி சமைக்கலைன்னா அவ்வளோ வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா நாளைக்கு சண்டே. அதனால இன்றைக்கி அவ்வளோ சமையல் பண்ணாட்ட வேஸ்ட்டாக போயிருன்ட்டு தான் நான் அவ்வளோ சமைச்சிட்டேன். அன்றைக்கி புளிக்குழம்பு தான். புளிக்குழம்பு நிறைய பேருக்கு புளிக்குழம்பு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம மசாலா எல்லாம் கூட்டி வச்ச பிறகு கொதிக்க விடாதீங்க. கொதி வரவுமே ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த வீடியோவில் பார்க்குற செடி உங்கள் வீட்டில் நின்றுச்சுன்னா தயவு செய்து இதை வளர்க்காதீங்க. ஏன்னா இந்த செடி வைக்கிறது அவ்வளோ நல்லது இல்லைன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தங்க இந்த செடி நின்றுச்சுன்னா எவ்வளோ பெரிய பணக்காரங்க வசதியாக இருக்கவங்க இருந்தாலுமே இந்த செடி வாசல் முன்ன நின்றுச்சுன்னா அவ்வளோ நம்மளை எவ்வளோ கீழ்த்தரமட்டமாக நம்மளை பணம் இல்லாமல் ஆக்க முடியுமோ ஆக்கிறோம் அப்படின்னு சொல்லுதாங்க. ஒருத்தங்க அனுபவத்திலே சொன்னாங்க என்கிட்ட. அதனால் யார் வீட்லையாவது இந்த செடி நின்றுச்சுன்னா, வாசல் முன்ன நின்றுச்சுன்னா வளர்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.